காலையில் என் கூட மினிஸ்ட்ரி பண்ண வேர்டு. அதாவது இந்த இடத்துல தாவீது ஜெயித்தது தனக்கு பெயருண்டாக அல்ல, தனக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை 4 பேருக்கு தெரியணும். என் பக்கம்தான் நியாயம் இருக்கு, என் பக்கம்தான் கர்த்தர் இருக்கிறார் என்பதை 10 பேர் அறியணும். இல்லை, இந்த இஸ்ரவேலில் இன்னைக்கு வரவன் போறவெல்லாம் நிந்திச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு அவன் என்ன நினைச்சிட்டான், இது அனாதை, இவனுக்குன்னு இவளுக்குன்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை நினைச்சிட்டாங்க. ஜெயிக்கணும். எதுக்கு? இந்த தாவீது யார் என்பதை அறிகிறதுக்கல்ல, இந்த தாவீதின் தேவன் யார் என்பதை அறிகிறதற்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆண்டவர் மெடிடேட் பண்ண வைத்தார். மெடிடேட் பண்ண வைக்கும் போதுதான் ஒரு சத்தியத்தை கண்டு கொண்டேன். தாவீது தனக்கு பெயர் உண்டாக ஒன்றுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல. தனக்கு பெயர் உண்டாக எதுவுமே செய்யல. ஒரே ஒரு வாட்டி எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்கன்னு ஒண்ணு எண்ண தொடங்கினா அதுக்கும் அடி கொடுத்துட்டார். தனக்கென்று தனக்கு தான் பிரபலப்பட தனக்கு பெயர் உண்டாக ஒண்ணுமே செய்யல. ஆனா பைபிள்ல ஜீசஸுக்கு அடுத்ததா நிறைய தடவை மென்ஷன் பண்ணின ஒரு பெயர் உண்டுன்னா அது தாவீதின் பெயர் தான். தாவீது 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 சுத்தி சுத்தி க்ளோரி. பரலோகத்திலையும் தாவீது பேர் தான் வச்சு தாவீதின் திறவுகோலை உடையவர். ஆனா இந்த தாவீது தனக்கு ஆண்டவரே இந்த இடத்துல ஜெயிக்கணும். எதுக்குப்பா ஜெயிக்கணும்? எனக்கு ஒரு தேவன் உண்டு என்பது எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை, ஜீவனுள்ள தேவன் என்பதை. இரண்டாவது ஏன் ஜெயிக்கணும் தெரியுமா? தாவீது சொல்லுகிறார் 26 இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு. நிந்தை நீங்கணும். எத்தனை காலம் வந்து நிந்திச்சிட்டு இருப்பான் ஆண்டவரே. அவன் பாட்டுக்கு அவன் தெய்வத்தை சொல்லி, தெய்வம் அல்லாதவைகள் பெயரை சொல்லி காலையும் மாலையும் வந்து நின்று நிந்திச்சிட்டு இருப்பான். நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? இல்லப்பா, ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்கணும். எதுக்கு ஜெயிக்கணுங்கிற பர்பஸ் கர்த்தருக்கு பிடிக்கணும். ஆமே, நான் ஜெயிக்கணும். எதுக்கு ஜெயிக்கணுங்கிற அந்த நோக்கம் யாருக்கு பிடிக்கணும்? கர்த்தருக்கு பிடிக்கணும். அவருக்கு அது பிடிக்கணும். நல்ல நோக்கம்பா. எதுக்குப்பா நீ ஜெயிக்கணும்? இல்லை, என் பக்கத்தில் இருக்கிறவனை விட ஆண்டவரே நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, அவன் என்ன ஆயிடக்கூடாது பாச. ஏன்னா நிறைய பேர் வந்து திருப்திப்படாதே. ஓ மார்க் எவ்வளவு, ரிசல்ட் கூட அவங்க மார்க் முதல்ல பார்க்க மாட்டாங்க. பரவாயில்ல, அவனோட 2 மார்க்கு கூட எடுத்துட்டான். இந்த நிந்தையை நீக்கணும். நான் நிந்திக்கப்படும் போது என் மேல் தரிக்கப்பட்ட அவருடைய நாமும் தூஷிக்கப்படுதில்லை. எனக்கு என்கிட்ட, அதாவது தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை இருக்கு, மீட்பு இருக்கு, பிள்ளைங்கிற அதிகாரம் இருக்கு, முத்திரை இருக்கு, அபிஷேக முத்திரை இருக்கு. இவ்வளவு விலையேறப்பட்டவைகள், எத்தனையோ மகான்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களுக்கு கிடைக்காதவைகள் மக்கள்னு சொல்லிக் கொண்ட நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ என்ன, நம்மளை ஒருத்தங்க நிந்திக்கும் போது அவருடைய நாமம் தூஷிக்கப்படுதில்லை. அதுதான் தாவீது வந்து நிக்கிற. எத்தனை காலாண்டவர் இவன் நிந்திப்பான்? எவ்வளவு காலம்? அவன் யாரு நிந்திக்கிறதுக்கு? யுத்தம் பண்ணணும், ஜெயிக்கணும். தப்பு வைத்தவர் தப்பு வைப்பார். உமது நாமத்தில் நாங்கள் கொடையேற்றோம். கர்த்தர் அவனை வென்று நம் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் கோலியாத்தை வென்றார், தாவீது கோலியாத்தை கொன்றார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது ஒன்று, கர்த்தர் ஒருவர் உண்டென்பதை எல்லாரும் அறியணும். இரண்டாவது, நிந்தை நீங்கணும். இந்த ஆகஸ்ட் ஜெபத்தில் பல நாட்களாய், பல வருடங்களாய் நிந்தையை சுமக்கிற யாராவது
இந்த நிந்தை நீங்கணும். மூன்றாவது, இவனை கொலை செய்தால், இந்த கோலியாத்தை வென்றா ஒரு நியமிக்கப்பட்ட நன்மை இருக்கிறது. நியமிக்கப்பட்ட நன்மை இருக்கிறது. அது ராஜாவால் நியமிக்கப்பட்ட நன்மை. சபையே, ராஜாதி ராஜாவால் நியமிக்கப்பட்ட ஒரு நன்மை இருக்கிறது. இந்த கோலியாத்தை வென்றால் அவைகளெல்லாம் உனக்கு செய்யப்படும். செய்யப்படும். நியமிக்கப்பட்ட நன்மை சொந்தமாக்கணும்னா ஜெயிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நியமிக்கப்பட்ட நன்மை. நியமிக்கப்பட்ட நன்மை. தடையா யார் நிக்கிறா? கோலியாத் நிக்கிறான். ஆமே, 1 மணி தாண்டிட்டு நினைக்கிறேன். ஆமே, கர்த்தர் நடுவாக நிற்கிறார், தடையாக அல்ல, நடுவாக நிற்கிறார். நியமிக்கப்பட்ட நன்மை. ஆமே, அது சுதந்தரிக்கணும். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தர் ஒருவர் இந்த இஸ்ரவேலிலே என் எல்லைக்குள்ளே உண்டென்பதை எல்லாரும் அறியணும். நிந்தை நீக்கப்படணும். நியமிக்கப்பட்ட நன்மை சுதந்தரிக்கணும். கர்த்தாவே ஜெயத்தை தாரோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 108வது சங்கீதம் அதனுடைய 13வது வசனம். எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். 108:13. இது விசுவாசத்தோடு சத்தமாய் அறிக்கை செய்ய போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இப்ப எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாமா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இன்னும் 2 முறை. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இன்னும் 1 முறை. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். சத்தமா ஆமென்.